Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. அப்ப ஆண்டவருடைய நோக்கமே இந்த பூமியில ரீப்ளேஸ் பண்றது எப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறவர்களை துன்மார்க்கனுடைய நடுவில் கொண்டு வைத்து அவனை விரட்டி அங்க இருக்கிற ஆஸ்திகளை உனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இந்த வருஷம் இது நடக்க போகுது. நினைச்சிடாது, என்னுடைய பெருமையினால், என்னுடைய அழகினால், நான் படித்ததினால் இப்படி நான் போய்விட்டேன் என்று நினைத்து விடாதே, நினைத்து விடாதே. கர்த்தரே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அதை செய்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்களே, நான் உங்களுக்கு முன்னால போறேன். உனக்கு விரோதமாய் இருக்கிற ஏனாக்கியர்கள், உனக்கு விரோதமாய் இருக்கிற பெருத்தவர்கள், நெடியவர்கள், கொடியவர்கள், அவர்கள் எல்லாரும் அழிச்சு அவன் இடத்துல உன்னை ரீப்ளேஸ் பண்ணதான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்கும்படி உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். டியூட்ரானமி சாப்டர் 9 verse 3. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து என்பதை இன்று அறிய கடுவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பதாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீர் சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரர் முன்பாக நிற்பவர் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். ஆண்டவர் நமக்கு முன் செல்கிற தேவனாக இருக்கிறார். அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக என்ன செய்கிறாரு? கடந்து போறார். இந்த 9ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு முன் கடந்து போகிறார் என்பதை விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கவனமாக கவனியுங்கள். ஆண்டவர் நமக்கு முன் சென்று செய்கிற காரியங்களை 5 வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 7 காரியங்களை பார்க்க போகிறோம். ஃபைனலாக 5 வேத வசனங்களிலிருந்து 7 காரியம். முதலாவது, இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு முன் சென்று செய்ய போகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, அதில் 2ஆம் வசனம் கடைசி அந்த வரியில் வாசித்தீங்கன்னா, இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முற்பாக நிற்பவன் யார் சொல்வதை நீ என்ன செஞ்சிருக்கிற? கேட்டிருக்கிற. ஏனாக், ஈனாக் வேற, ஏனாக் வேற. அந்த ஈனாக்குன்ற தமிழில் வந்து ஏனோக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் யாரு கூட உலாவினவர்? தேவனோட உலாவினார். இது வந்து ஏனாக். இங்கிலீஷில் வித்தியாசமாக இருக்குது. அனாய்கிம் அப்படின்னு இருக்கு. அனாய்கிம் அப்படின்னு இருக்கு. ANAIKM அப்படின்னு இருக்கு. ஆனால் தமிழில் ஏனாக் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கே வாக்கு பண்ணிட்டாரு, கானானை தருவேன்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆனால் அந்த கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க போகணும்னா அங்கே சிலர்லாம் குடியிருக்கிறாங்க, எல்லா ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. அவரெல்லாம் அழித்து அதை யாருக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்க போறார். அப்போ இப்போ ஏன் கானானை ஆண்டவர் அங்கே உள்ள ஆட்களை அழித்து ஏன் நம்மளுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். கவனிங்க. லேவியராம அந்த 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க எல்லாரும். இப்போ ஆண்டவர் ஏன் அந்த பிரஜாதிகளையும் துன்மார்க்கர்களையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஏன் கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைக்கு உபாகமம் 9:4
முதல்ல வாசிக்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாய் துரத்துகையில் நீ உன் இருதயத்துல என் நீதி நிமித்தம் ஏன் நீதியினாலதான் கர்த்தர் இதை செய்கிறார் என்றும் இந்த தேசத்தை சுதனித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்வாய். அப்படி நீ சொல்லிடாத. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே நான் அந்த ஜாதிகள் இருக்கிறாங்களே, ஏற்கனவே கானான்ல இருக்கிற ஜாதிகள் இருக்காங்களே, அந்த ஜாதிகளுடைய ஆகாயமத்தின் நிமித்தம், இங்கிலீஷ்ல விக்கட்னஸ் அப்படின்னு இருக்கு. அவர்களுடைய துன்மார்க்கம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்கள் தேவனை தேடாமல் இருக்கிறபடினால் நான் அவர்களை உனக்கு முன்பதாக என்ன செய்ய போறேன்? துரத்தி விடுகிறார். துரத்திட்டு உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தம் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. இப்ப இதை கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்ன, ஒரு ஆபீஸ்ல உங்களை ஆபீசரா வச்சிருக்கிறார். நீ ஒரு விசுவாசின்னா, நீ பெரிய பரிசுத்தவான்றதுனால உன்னை கொண்டு அங்க வைக்கல. அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிறவன் விக்கடா இருக்கிறான், அநியாயக்காரனா இருக்கிறான், தேவனை ஆராதிக்காம இருக்கிறான். அந்த இடத்துல அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆராதிக்கிற உன்னை கொண்டு வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குதா? ஒரு ஊர்ல ஒரு தொழில் நீங்க செய்றீங்க. அந்த ஊர்ல ஏன் உனக்கு ஒரு கடை, 10 கடை இருக்குது, 10 தொழில் இருக்குது, 10 வியாபாரம் இருக்குது. ஏன் ஒரு விசுவாசிக்கு தேவன் ஒரு தொழில் ஒரு ஊர்ல கொடுக்கிறாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அநியாயக்காரர்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக கிரிசிக்கிறதுனால அவனை அழித்து புரிந்தவர்கள் மட்டும் அவன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும்படி கேட்கிறேன். துதிக்கிற உன்னை அந்த பட்டணத்தில் வைக்கும்படி உன்னை அங்கே வைத்திருக்கிறார். ஒரு ஆபீஸ்ல நீங்க பெரிய ஆளாகி நீங்க பெரிய அப்படியே ஆளா இருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலா இருப்பீங்க, பெரிய ஆளா நீங்க இருப்பீங்க. உடனே நினைச்சிடக்கூடாது காலரை உடனே தூக்கி போட்டுக்கிட்டு நான் படிச்சதுனாலதான் நாம் இன்டர்வியூ இன்னைக்கு எழுதி வச்சுக்கிட்டுங்க. அத்தனை விசுவாசியோ உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை உங்களுடைய பயபக்தியோ உங்களுடைய பெரிய பரிசுத்தமோ உங்களுடைய எதையும் பார்த்து அவர் கொடுக்கல. நீ போன இடத்துல அந்த விக்கெட் பீப்புள் துன்மார்க்கன் இருந்தான், அவன் தேவனுக்கு விரோதமானவனாய் இருந்தான். அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீ ஆராதிக்கிறபடினாலே உன்னை கொண்டாங்க வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. புரியும் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியும் நினைக்கிறேன். உன்னை கர்த்தர் ஒரு போஸ்டிங்ல கொண்டு வைக்கிறார் அப்படின்னா, இப்ப என்னை கூட இந்த பட்டணத்துக்கு கொண்டு 37 ஆண்டுகள் இங்க வைத்திருக்கிறார். ஒருவேளை பாஸ்டர் பார்த்தா நீங்க பெரிய பரிசுத்தவன் மாதிரி உங்களுக்கு தெரியாது, இல்லை இருக்கட்டும். அவர் பெரிய நீதிமானோ அப்படி இல்லை, அது நிமித்தம் அல்ல, அது அப்புறம் தான். ஆனா எதற்கு இங்க கொண்டு வைக்கிறார்னா, இங்க அக்கிரமக்காரனும் அநியாயக்காரன் இருந்தபடினாலே அவனை தூக்கி போட்டுட்டு அவரை ஆராதிக்கிறவனை கொண்டு அந்த ஊர்ல உயர்த்துகிறார். புரிந்தால் கரங்களை தட்டி ஆர்ப்பரி. ஒரு பட்டணத்தில், ஒரு ஊரில், ஒரு வேலையில், ஒரு கம்பெனியில் உன்னை கொண்டு வைப்பதற்கு காரணம் அங்க இருக்கிற துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆராதிக்கிற உன்னை கொண்டு வைக்கிறார். இது வரைக்கும் புரிஞ்சவங்களை கை கொஞ்சம் வைத்து வைங்க. எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு கை சுத்தி என்ன வேலையில வச்சிருக்க காரணம் இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த ஊர்ல நான் பிசினஸ் பண்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கம்பெனியில் நான் முதன்மையா இருக்கிறது காரணம் என்ன எனக்கு இப்பதான் தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு சில விசுவாசிகளை பார்த்து இவர் ரொம்ப பெரிய ஆளா, இவர் ரொம்ப பரிசுத்தரா அப்படின்லாம் சொல்லி கிடப்பாங்க. எந்த விசுவாசியும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கும்போது வெறும் அவங்களுடைய பரிசுத்தத்திற்காகவோ எதற்காகவோ அல்ல, அந்த இடத்தில் உள்ள தேவனை தேடாத துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தேவனை ஆராதிக்கிறவனை கொண்டு வைக்கிறார். தேவனை ஆராதிக்கிறவங்க மட்டும் கைவித்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. நான் யாரை ஆராதிக்கிறவன்? கை நல்ல வைத்து நான் யாரை ஆராதிக்கிறவன்? அப்போ ஆண்டவருடைய நோக்கமே இந்த பூமியில ரீப்ளேஸ் பண்றது எப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறவர்களை துன்மார்க்கனுடைய நடுவில் கொண்டு வைத்து அவனை விரட்டி அங்க இருக்கிற ஆஸ்திகளை உனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. இந்த வருஷம் இது நடக்க போகுது. அந்த இடத்துல இருக்கிற கம்பெனியில் இருக்கிற வேலையில் இருக்கிற தொழில் இருக்கிற எந்த மனிதனையும் துன்மார்க்கனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி தேவன் உன்னை உயர்த்துவார். எதுக்கு அப்படின்னா, துன்மார்க்கனை வேரோடு புடுங்கிறது தான் யாருடைய திட்டம்? காட்ஸ் பிளான். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வழங்கி இருக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ கூட இந்த ஆலயத்தில் வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒழுங்கா நல்லா ஆராதிச்சு நல்லா கர்த்தரை நீ தூச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு வைப்பார். அங்க இருக்கிற துன்மார்க்கனை தூக்கி போட்டுட்டு அங்க உன்னை ஆபீசராகவோ தலைவனாகவோ டைரக்டரா உன்னை கொண்டு வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது?
நீ படித்த படிப்பினால் உனக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் பாஸ்டர் வந்து உங்களை பார்த்தோன்னு சொன்னான்னா உங்க படிப்பை வச்சு கிடையாது, அந்தஸ்தை வச்சு கிடையாது, நீ பெரிய குடும்பத்தான் சேர்ந்தாள் அப்படி கிடையாது. யார் நிமித்தம்? யாரை ஆராதிக்கிறது நிமித்தம். சத்தமா சொல்லுங்க, யாரை ஆராதிக்கிற நிமித்தம். ஆகினால்தான் வேலையவே வச்சு பெரிய பண்ணிட்டு கிடக்கூடாது. லீவ் போட முடியாது, என் வேலையில என் வேலையை விட்டுட்டு வந்துட முடியாது, என் கடையை விட்டுட்டு வந்துட முடியாது, என் தொழிலை விட்டு வந்துட முடியாது. இந்த மாதிரிலாம் யார்கிட்ட விளையாடக்கூடாது, கர்த்தர்கிட்ட விளையாடக்கூடாது. அப்படின்னா எப்படி துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்றாரோ அது போல உன்னையும் தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளை கொண்டு வர யாரால முடியும்? தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் சில விசுவாசிங்க வேலைக்கு போன உடனே அந்த வேலையில உட்கார்ந்துட்டு சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, அதிகாலை ஜெபத்துக்கு வர்றது கிடையாது. கேட்டா வேலை வேலைன்னு சொன்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, இன்னைக்கு இது ஒரு ப்ராபசி. உன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவார். உன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதே ஆலயத்தில் ஆராதிக்கிறவனை கொண்டு அங்க வைப்பார். தேவனுடைய விருப்பம் அல்ல என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்கிறவர்கள் மேலிடத்தில் இருக்கணும். அதான் அவருடைய நோக்கம். தானியேலே, அந்த ராஜ்யபாரத்தில் நீதான் மேல இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறவனே நீதான் இருக்கணும். எஸ்தரே நீதான் இருக்கணும். அதுதான் யாருடைய திட்டம்? ஆண்டவரை தேடாம ஆராதிக்காம போய் இது வந்து ஒரு காஷன். எனக்கு எல்லாருக்கும் வேலை செய்யற அத்தனை பேருக்கும் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் எச்சரிப்பாக சபைக்கு சொல்றார். உன்னை கொண்டு ஒரு வேலையிலோ ஒரு கம்பெனியிலோ ஒரு தொழிலிலோ ஒரு ஊரிலோ வைத்திருப்பது உன்னுடைய பரிசுத்தத்தால் அல்ல, உன்னுடைய பெரிய திறமையினால் அல்ல, என்னுடைய கிருபையினாலும் அங்குள்ள துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக உன்னை என்ன செஞ்சிருக்கேன், அந்த இடத்துல கொண்டு நான் வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை கொண்டு இந்த பட்டணத்தில் வைத்தது இதற்கு, அவரை நான் ஆராதிக்கிறவன் என்பதற்காகவும் இங்க இருக்கிற துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவருடைய நாம மகிமைக்கென்று என்னை வைத்திருக்கிறார். அதனால இங்க வந்து 37 ஆண்டுகள் சபைகளை ஸ்தாபித்து ஜனங்களை உருவாக்கி அதை செய்து கொண்டிருக்கிற பணியை செய்கிறேன். ஏன்? இருக்கிற துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் மிக முக்கியம். அதனாலதான் இந்த ஊழியம் செய்யறவங்க கூட என்ன கம்பெனி எங்க வேலை செஞ்சாலும் எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் சொல்லுங்க? சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த வருஷம் இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களும் சரி, ஆராதனைக்கு முதலிடம், ஆலயத்துக்கு முதலிடம். ஏனென்றால் அந்த வேலையில் கொண்டு உன்னை வைத்திருக்கிறதுக்கு காரணம் அங்கு இருக்கிற துன்மார்க்கன் தேவனை மறந்திருக்கிறவனை ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக, அவனை டம்மி பண்ணுவதற்காக ஆராதிக்கிற உன்னை கொண்டு அங்கே வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேலையில் போய் உட்காந்தோன்னே நான் பெரிய ஆளுன்னு காரில் வந்து இறங்கிக்கிட்டு, நல்லது இறங்க செய்யுங்க, அனுபவிங்க. ஆனால் யாரை இது பண்ணிட்டு இருக்காதீங்க. தேவனை அவமதிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உனக்கு இருக்கிறத கர்த்தர் பிடுங்கிட்டு வேற ஆளை ரீப்ளேஸ் பண்ணிடுவார். இது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் ஒப்பு கொடுக்கும்படி கேட்குறேன். விசுவாசியும் வேலை செய்கிறவங்க, கம்பெனி வச்சுருக்கவங்க, பெரிய வேலை செய்கிறவங்க, பெரிய காரியங்கள் செய்கிறவங்க இந்த வருஷம் எழுதி வச்சுக்கிடுங்க. உன்னுடைய பெரிய பரிசுத்தத்தினாலோ நீ காணிக்கை அள்ளி சர்ச்சுக்கு கொடுத்ததுனாலையோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டதுனாலேயே கிடையவே கிடையாது. எழுதி வச்சுக்கணும். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இப்போ புரிஞ்சவங்கெல்லாம் அந்த கடைசி மட்டும் வாசிங்க. அந்த ஜாதிகளுடைய 4 வசனம் கடைசி வரை, அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்திட்டு உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அந்த தேசத்தை சொந்தரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. இல்லை. ஏன்? கீழே வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன்னுடைய பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே கொண்டு உன்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிந்துள்ளது? ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த வருஷம் நல்லா ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு நல்ல இடத்துல கொண்டு வைப்பார். உன்னை அங்க இருக்கிற துன்மார்க்கனை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை கொண்டு வைப்பார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி தேவனுக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. God will replace the wicked people. ஒரு பட்டணத்திலும் சரி, வேலையிலும் சரி, எதிலும் சரி, இந்த ஆராதனைக்கு இந்த தேவ பிள்ளை யாரானாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு? துன்மார்க்கனை, தேவனை தேடாதவனை. அந்த ஊரில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்ல நீங்க ஆசீர்வாதம் உங்களை வச்சிருப்பார். உன் வயல் மட்டும் நல்ல செழிப்பா இருக்கும். காரணம் என்ன?
துன்மார்க்கனை ஈடுகட்டுவதற்கு ஒன்று எங்கே கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களும் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு துன்மார்க்கனை மாதிரி நடிக்கக்கூடாது. அவங்கள மாதிரி எங்கள் ஊர்க்காரன் சொல்லிட்டான், என் சொந்தக்காரன் சொல்லிட்டான், அதுக்கு அவனை கொண்டு அங்கே வச்சிருக்குது. அந்த ஊர்க்காரனை போல நடக்கிறதுக்கு ஒன்று கொண்டு அந்த ஊரில் கர்த்தரனும் வைக்கல. அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் சொல்றது போல செய்வதற்காக வைக்கல. ஒருவேளை அறகுறையா ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவனுக்கு நீ மனைவியா போலாம், அல்லது ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு புருஷனுக்கு அப்படி வரலாம். எதுக்கு அப்படின்னா அவன் இடத்துல ஒன்றை கொண்டு வைக்கிறதுக்கு அவனை நீ பரிசுத்தனா மாற்றதான், அவனை நீ மேன்மையா மாற்ற. திருமணமான மனைவிமார்கள் கவனிங்க, உன் புருஷனை ரட்சிக்கப்பட வச்சு ஜெபிக்கிற மனிதனை நீ மாத்திட்டா நீ ஒரு குட் வைஃப், நல்ல மனைவி. ஜெபிக்காத மனைவிய பாடாத மனைவியை பாட வச்சா நல்ல ஹஸ்பண்ட். இதுக்கு தான் உனக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளை படிச்ச பொண்ணு கலரானதெல்லாம் ஏற்க கொடுப்பாருன்னா இப்ப புரியுதா? ஒரு ஆபீசரை கல்யாணம் பண்ணிட்டு உடனே ஆடக்கூடாது. கொஞ்சம் வசதி உள்ளவன்னு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவனை யாரா மாற்றணும்? தேவனுடைய பிள்ளையா மாற்றி கர்த்தருக்கு உகந்ததா மாற்றதா ஒன்று அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. புரிஞ்சவங்கள கொஞ்சம் கைவிதி ஜோமனுக்கு பார்க்கலாம், விளங்குனவங்கள கை நல்ல வயிற்றுக்கு மேலே கீழே. இன்னைக்கு தேவன் ப்ராஃபட்டிக்கலாக உங்களோட கூட பேசிகிட்டு இருக்கிறார். சபையே, உனக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். உனக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் துன்மார்க்கனை மாற்றிட்டு பரிசுத்தமான கொண்டு வர்றதுக்கு நான் செய்கிற வேலை தான். நீ நினைச்சிடாது என்னுடைய பெருமையினால், என்னுடைய அழகினால், நான் படித்ததினால் இப்படி நான் போய்விட்டேன் என்று நினைத்து விடாதே, நினைத்து விடாதே. கர்த்தரே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப நான் செய்திக்குள் போகிறேன் கொஞ்சம் ஆழமாக. ஏனோக் என்பவர்கள் யார்? Who is that Enoch? Anakim. அவர்கள் யார்? அவர்களை அழித்து தான் அந்த கானானை யார் கிட்ட கொடுக்க போறாரு? கர்த்தர் அவங்க கிட்ட கொடுக்க போறார். பாருங்கள், அந்த கானான் தேசத்திலே கானானியர் என்ற ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கானானியர் என்ற கூட்டத்திற்கு முன்னாலே இந்த அனாக் அல்லது ஏனாக் என்ற இந்த புத்திரர் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இப்ப வாசிங்க, வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, முதலாம் வசனத்துல அவங்கள் பெருத்ததும் எப்படியா தடி தடியா இருப்பானுங்க. அடுத்தது பலத்ததும், ரொம்ப பலன் இருக்கும். இதை நீங்க வாசிக்கும் போதே ஞாபகம் வரணும்னு நினைக்கிறேன். இதை வாசிக்கும் போது யார் ஞாபகம் வருது? வேதத்துல கோலியாத்து. அப்படின்னா இந்த கோலியாத்து மாதிரி பரம்பரையுமே இந்த ஏனாக் நல்ல ஒரு பெரிய குடத்தை அப்படியே ஒரு விரல தூக்கிடுவான். பயங்கர பலன் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனா யாரை தேட மாட்டான். இன்னைக்கு கூட உங்க குடும்பத்துல பலமானா இருக்கிறவன் ஆலயத்துக்கு வந்தானா? இல்ல. பலமானா இருக்கிறவன் ஆலயத்துல வரமாட்டான். ஜெயிண்ட் அவன். அந்த மாதிரி ஆளெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவார் கர்த்தர் உங்க குடும்பத்துல. இன்னைக்கு இந்த வருஷம் பலவான்களின் வில்லை ஒடிக்கிற கர்த்தரா. பலவானின் வில்லை என்ன செய்வாரா? ஒடித்து. பாட்டு பாடணும் இல்ல, தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். தேவன் தம்முடைய மகிமை விளங்க செய்கிறார். அப்புறம் அது மட்டுமல்ல, அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த பெரியவர்களும், இரண்டாம் வசனம், அவங்க எப்படி இருப்பாங்களா? பெரியவர்களும் நெடியவர்களும். என்னவா? கைப்பிடி வைத்து ரொம்ப உயரமா கொக்கு மாதிரி இருப்பான். உயரம் 6 அடி 6 அடி 7 அடி இருப்பான். ஆனா இவனால யாருக்கு பிரயோஜனம் கிடையாது? தேவனுக்கு. சத்தமா சொல்லுங்க, இவனால யாருக்கு பிரயோஜனம் கிடையாது? தேவனுடைய ஆலயத்துக்கு அநேக கார்கள் வருகிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களால் யாருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும்? நல்லது. ஆனா யாருடைய ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கணும்? உண்மையாகவே நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி என்றால் இதெல்லாம் மிக முக்கியம். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வருடம், என் ஜனமே, என் ஜனங்களே, நான் உங்களுக்கு முன்னால போறேன். உனக்கு விரோதமாய் இருக்கிற ஏனாக்கியர்கள், உனக்கு விரோதமாய் இருக்கிற பெருத்தவர்கள், நெடியவர்கள், கொடியவர்கள், அவர்கள் எல்லாரும் அழிச்சு அவன் இடத்துல உன்னை ரீப்ளேஸ் பண்ணதான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆமென். உனக்கு வசதி இருக்காது, வீடு இருக்காது, ஒண்ணு இருக்காது. நீ கட்டாத ஒரு வீட்டிலையும் நட்டாத திராட்சை தோட்டத்தில் கொண்டு உன்னை வைக்கதான் உன்னை அழைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்கு அப்படிதான் ஆசீர்வாதம். நீ தேடாத வேலையில உன்னை கொண்டு வைப்பார். நீ படிச்சதுக்கும் படிக்காததுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வைத்து வைப்பார்.
இதெல்லாம் யாருடைய வேலை? தானியேலை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண, பாபிலோன் அந்த தேசத்தில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்களாம். நான் வந்து வாஸ்துவில் ஒரு கமெண்ட் சொல்கிறேன். உனக்கு என்னெல்லாம் தெரியும்? டைப் அடிக்க தெரியுமா? கம்ப்யூட்டர் தெரியுமா? எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கியா? நோ 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 நோ. அப்போ என்ன தான் தெரியும்? அவன் சொன்னார், என்ன செய்வேன்? 3 நேரம் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு புரியுதா? 3 நேரம் என்ன செய்ய தெரியும்? ஜெபம் தான் பண்ணுவேன். சரி, இன்னும் என்ன செய்வேன்? உங்களுக்கு சொப்பனம் தரிசனம் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா. ராஜா பார்த்தான், கம்ப்யூட்டர் படித்தவொடனே இவன் தாண்டா பெஸ்ட்டு, இவனை அப்பாயின்ட் பண்ணு. தானியேலை அங்கே அந்த ராஜ்யத்தில் அப்பாயின்ட் பண்ணார். ஆனால் ராஜாவல்ல, தேவன் தானியேலை அப்பாயின்ட் பண்ணார். இந்த வருஷம் இந்த மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். கையை வைத்து தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளையோ துன்மார்க்கருக்கு பதிலாக தேவன் ரீப்ளேஸ் பண்ணி தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்த முடிந்தால் ஆமென் என்று சொல்லி, தேவனே என்னை நீர் வைக்கிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, என்னை உயர்த்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, என்னை ஆசீர்வதிக்க ஒரு ரீசன் இருக்குது. அப்போ இந்த ஏனாக்கியரை அழித்து தேவன் கானானில் கொண்டு அவர்களை வைப்பதற்கு தான். இப்ப வாசிக்கலாம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு 9 வசனம் 9 என்ன செய்யறாரு? கடந்து போகிறார். ஆகவே 2 வசனம் கடைசி வரி, ஏனாக் புத்திரருக்கு 9 நிற்பவன் யார் என்று சொல்வதை நீ, ஆமா, நீ அவங்கள பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. உலகத்தில் பாருங்க, நல்லா படிச்சிருவாங்க, வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்க முடியாது, படிக்க வசதி இருக்காது, அல்லது எல்லாம் இருக்காது. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆளை பார்த்து நீ பயப்படாத. உன் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஜெபம் பண்றதுதான் உன் குவாலிஃபிகேஷனு, என்னை ஆராதிக்கிறதா உன்னுடைய குவாலிஃபிகேஷனு, என்னுடைய வார்த்தையை நேசிக்கிறது தான் உன்னுடைய குவாலிஃபிகேஷனு. உன்னை கொண்டு பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அதிகாரியாகி வைப்பேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் இந்த வருஷம் வேணும்னா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்ற ஆசீர்வாதம் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் வரப்போகுது. God will replace the wicked. துன்மார்க்கனை தூக்கி எறிந்து தேவனை ஆராதிக்கிறவனை வைப்பார். யாரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும்? ஆமா, நம்ம குடும்பத்துக்கு என்ன பேர் வைக்கணும்? இவங்க யாரை ஆராதிக்கிறவங்க? 7 மணி ஆனால் கிளம்பிடுறாங்கய்யா பைபிள் எடுத்துட்டு, அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு அங்கே கோயிலில் பாரு, கோயில் ஆரம்பிச்சுட்டு இன்னவன் தூங்கிட்டு இருக்கான். சில ஊர்களில் சிஎஸ்சியில் மணி அடிப்பாங்க. ஏன்னா தூங்கினாலும் என்ன செய்யணும்? அவங்க மணி அடிப்பாங்க. எங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். முதல் மணி டிங் டிங்னு ஒன்று அடிப்பாங்க, 2வது மணி அடிப்பான். அவன் முதல் மணி அடிக்கும்போது தலையணை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் 2வது மணி அடிக்கும்போது ட்ரெஸ் பண்ணுவான். 3வது மணி அடிக்கும் போது தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு இருப்போம். அந்த மணியெல்லாம் அடிச்சு பிடிச்சாதான் வருவான். அந்த மாதிரி வாழாத தேவனை, வைராக்கியமாய் தேவனை தேடு, வைராக்கியமாய் தேவனை தேடு. கர்த்தரை ரீப்ளேஸ் பண்ணுவார் துன்மார்க்கனுக்கு பதிலாக. ஏன் அன்னைக்கு உன் கம்பெனியில் உனக்கு பிரச்சனை? ஏன் உங்க வேலையில் என்ன துன்மார்க்கவனை நச்சுக்கிட்டே இருக்கிறான்? உங்க வேலையில் இருக்கிற அந்நியனும் துன்மார்க்கனும் ஏன் உன்னை குத்திக்கிட்டே இருக்கிறான்? ஏன் உனக்கு தொல்லை? நீ உண்மையாய் தேவனை ஆராதித்தால் அவனுக்கு உன்னை ரீப்ளேஸ் பண்ணி வைத்திருவார். ஹல்லேலூயா. நீங்க கம்பெனிக்குள்ள போனா அவன் பயப்படுவான், இவன் வந்துட்டான்டா ஒன்றும் செய்ய முடியாது, அமைதியா இரு அப்படின்பா. உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டான், தொல்லை கொடுக்க மாட்டான். எத்தனை பேர் புரிந்தவர்களை கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. கை சுத்தி ஜெபம், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன். ஆராதனை வீரனாக, ஜெப வீரனாக, துதி வீரனாக என்னை மாற்றி இந்த தேசத்தில் துன்மார்க்கருக்கு என்னை ரீப்ளேஸ் பண்ணி, கைதட்டி ஆர்ப்பரிங்க, ரீப்ளேஸ் பண்ணி எங்களை மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கோடான கோடி நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஆராதித்து ஜெபித்து கர்த்தருக்கு நீங்க அவருடைய உண்மையான நேசத்துக்கு நீங்க அவருக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா எங்க கொண்டு போனாலும் கர்த்தரை வைத்திடுவார். ஹல்லேலூயா. கடையில் போய் நின்று ஜாமான் வாங்க போனாலும் உனக்கு முதல்ல கொடுப்பான், இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுப்பான். எங்க போனாலும் உனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். துன்மார்க்கனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கர்த்தர் தம்முடைய வேலையை செய்வார். எத்தனை பேர் இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அர்ப்பணிக்கிறேன். இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இதற்கு நமக்கு முன்னால் யார் போக வேண்டும்? நம்முடைய தேவன் போக வேண்டும். ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் எப்படி போகிறார்? அக்கினியை போல போகிறார். 3வது வசனம், அவர் பட்சிக்கிற அக்கினியை போல முன்னாலே போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. God is a consuming fire. He is a fiery God. He can consume anything. நமக்கு முன் சென்று பட்சிக்கிற அக்கினியை போல அவர் போவார். அதில் ஒரு வசனத்தை நான் ஹைலைட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் நான் போக போறேன். 3ஆம் வசனத்துல அங்க இருக்குது, உனக்கு முன்பதாக விழ பண்ணுவார். முதல்ல ஆண்டவர் விழ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2வது சொல்லப்பட்டிருக்குது, நீயே அவர்களை துரத்தி அழிப்பாய். வாசிக்க பார்க்கலாம் 3வது வசனம் கடைசி பகுதியை. நீ அவர்களை சீக்கிரமாய் இல்ல, முதல்ல அக்கினியை போல் அவர் அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பதாக செய்வாரா? விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். கவனிங்க, தேவன் அழிப்பார், நீ அழிப்பாய். சத்தமா சொல்லுங்க, தேவன் அழிப்பார், நீ அழிப்பாய். என்ன ரகசியம் சொல்லட்டுமா? தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னால் நிக்கிறான். கோலியாத்து அவ்வளவு பெரிய ஆளு, இவன் சின்ன பையன், இவன் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனா அவன் கையில சின்ன கல்லு தான் இருக்குது. ஆனா அந்த கல்லை அந்நிய பாஷை பேசிட்டு ஜவ் பண்ணிட்டு வட்சி பண்ணிட்டு குட்டி கல்லை சுத்தினா அதுக்கு அடிச்சான். எங்க போய் விழுந்துச்சு? நெத்தி மேல விழுந்துச்சு. இந்த முதல் வேலையை செஞ்சது யாரு? கர்த்தர். யாரை கொண்டு? தாவீதை கொண்டு. இப்போ அவன் கீழே விழுந்தவுடன், கவனியுங்கள், கீழே விழுந்தவுடன் தாவீது வேகமாய் ஓடினான். என்ன செஞ்சான்? யாருடைய பட்டயத்தை எடுத்தான்? அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை இழுத்து அவனை அழித்தான். கை தட்டுங்க, ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது கல்லை அழித்து இறந்த உடனே அவனை அழிச்சது கர்த்தர். 2வது போய் அழிக்கிறது யாரு? இதுதான் நீங்களும் நானும் செய்ய போறீங்க. கையை நல்லா வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. உன் இனிமைய முதல்ல டம்மி பண்ணிடுவார். நம்ம போய் அவனை முழுதுமா அழிச்சு அதை ப்ரோசஸ் பண்றது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. தேவன் அழித்து போட்ட அந்த அந்தகாரத்தை நாம போய் முன்ன அழிச்சு நாம் யாருடைய ஜெயத்தை எடுக்கணும்? தேவனுடைய ஜெயத்தை எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேலைக்கு போறதுக்கு மட்டும் ஆக்டிவா இருந்துட்டு ஆசீர்வாதம் வந்துடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க என்னவா இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். ஜெபத்துல ஆக்டிவா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில ஆக்டிவா இருக்கணும். தேவனுடைய காரியங்கள்ல மிக விறுவிறுப்பாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் இந்த ஆண்டு உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக வேகமாக ஓடக்கூடியவர்கள், தேவனை ஆராதிக்கிறவங்களை தேவன் உயர்த்துவார். அப்போ இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழிப்பேன், நீயும் அழிப்பாய். ஹல்லேலூயா. கையை நீங்க வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அழிப்பீர் முதல்ல, பிறகு நானும் அழித்து அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா பிள்ளையை கடை கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துருவார். அப்பா இல்ல, அப்படி தின்றலாமா? ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யணும்? சாக்லேட் என்ன பண்ணணும்? அது யாருடைய வேலை? அப்பா பணம் கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டார். இதுதான் நம்ம தகப்பன் செய்யறது. வேலை காரியங்கள் எல்லாம் தேவன் கொடுத்துருவார். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? எதை ரிமூவ் பண்ணணுமோ பண்ணிட்டு அதை அனுபவிக்கணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ தான் சாக்லேட் பேப்பரை கிழிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிற. எப்படி திங்கன்னு தெரியலையே, வாயில் வச்சா பேப்பர்லாம் கடிபடுதுன்ட்டு இருக்க, பேப்பர் கூட கிழிக்க தெரியாமல் இருக்கியே அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறவனுக்கு தேவன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.